ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷூ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட்டும் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நேனிஸ்ட் பிக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட நேனிஸ்ட் பிக்கு இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி உங்கள்கிட்ட பிக் இல்லைன்னா அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்துட்டு ஒரு நேனிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியோ கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்ப்ரஷன் கொடுத்து கீழே அமௌண்ட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு பிக்கு தகுந்த நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு பிக்கு தகுந்த நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, என்கிட்ட ஆல்ரெடி பிக் இருக்கும், உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே காரில் எஸ் பட்டன் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஃப்ரம் எஸ்பிஞ்சனுக்கு அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த பிக் வந்து பண்ண அனிஸில் கன்வெர்ட் இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுன்னா இதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நாம் இன்புட் பண்ண அந்த ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்படியே கீழே மூவ் பண்ணினா ஷோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணு பார்த்துலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணால் ஒரு ஆரஞ்சு கல் லேயர் இருக்கா, ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர் ஃபில்டர் கொடுத்துட்டு இந்த ஸ்டார் ஐக்கன் மாதிரி அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் நேனிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்தா கரெக்டாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் மூவ் பண்ணிங்கனாக்க இந்த மாதிரி சின்ன லேயர் இருக்கா. ஸோ இந்த நீங்கள் வந்து பண்ணாக்க ஒரே பிக் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட இன்னும் நிறைய பிக் இருந்துச்சுனாக்கா கூட சரி. ஸோ இந்த சின்ன பிக்கு இருக்கா, ஸோ இந்த சின்ன பிக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பண்ணால் ஒரே பிக்கு தான் ஆட் பண்ணும். ஓகே, ஸோ எப்படின்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அந்த சின்ன லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபில்டரை கொடுத்து இந்த ஸ்டாரையும் கொடுத்து இப்போ நான் நேனிஸில் கன்வெர்ட் வச்சுருக்கேன். அந்த பிக்கை நான் பண்ண செலக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த எஃப்ல ஆட் ஆகிடுச்சா. ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பண்ணால் வந்து பண்ணால் சின்ன லேயரில் வந்து பண்ணால் சேம் பிக்கு தான் ஆட் பண்ணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து பார்த்தினாக்கா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய லேயர் இருக்கா. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகுது. ஓகே, இது வேறு இந்த ஃபயர் வேறு வந்து ஓகே. ஸோ இதுலேயும் நம்ம வந்து பண்ணாக்க நீங்கள் சேம் பிக்கே இதில் ஆட் பண்ணலாம், இல்லை வேறு பிக்கு உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் கிடைச்சிச்சா. ஸோ இதே மாதிரி வந்து பண்ணால் இங்கே சின்ன லேயர் இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்கள்கிட்ட வேறு பிக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கணும். எங்கிட்ட ஒரே பிக்கு கண்ணேன்னு தான் இருக்குது, அதனால தான் வந்து பண்ண ஒரே பிக்கு தான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுனாக்க கரெக்டாக அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சின்ன லேயரில் நீங்கள் ஆட் பண்ணும்போது மட்டும் சேம் பிக்கை தான் நீங்கள் ஆட் பண்ணும், ஏன்னா அதுதான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுலேயும் இது வந்து பண்ண ஆப்போசிட் லேயர் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன லேயர் இருக்கா. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுன்றதே சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ண எப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஜஸ்ட்டு ப்ளஸ் உங்கள்கிட்ட மீட்டை கொடுத்து நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மான்சல் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு லைட்டாக நான் வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த விஐபி டெஸ்ட்டு கீழே நான் வந்து பண்ண செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு அந்த புக் மார்க் வரைக்கும் நான் வந்து பண்ண இந்த பிக்கை நான் வந்து பண்ண கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்க இதில் நீங்கள் பிரில் வந்து பண்ண பார்த்துருவீங்க. அந்த தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் மாதிரி கொடுத்துருவோம். ஜஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு இந்த ஸ்டார்டிங் புக் மார்க் வந்துட்டு ப்ளஸ் கொடுத்து மீட்டை கொடுத்து இந்த இமேஜ் வந்து பண்ண மீட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டு மான்சல் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போய்ட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் போய்ட்டு கரெக்டாக தலையில் நான் வந்து பண்ண செட் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பட்டன் ஷேடோவில் இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் போய்ட்டு ஜஸ்ட் இதை ஆன் பண்ணி மட்டும் விட்டுட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. நெக்ஸ்ட் இது அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த விஐபி டெஸ்ட்டுக்கு மேல் நீங்கள் வந்து பண்ண செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, செட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த பிக்கு அந்த விஐபி டெஸ்ட்டு மேலே அந்த ஃபயர் இமேஜ் ஆட் பண்ணிங்களா அதையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட் பாக்ஸ் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணால் இது வந்து பண்ண ஒரு குரூப் ஆயிரும். இப்போ கீழே ஒரு ஆரஞ்சு கல் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி போயிட்டு இப்போ நான் ஆட் பண்ண அந்த குரூப்பில் வந்து பண்ண இந்த எஃபெக்ட் அப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அப்படியே ஆட் ஆயிரும். இப்போ அந்த ஆரஞ்சு கல் லேயரை நீங்கள் வந்து பண்ண டீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண இன்னொரு நம்ம எஃபெக்ட் வந்து பண்ண ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்பர்ஸை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே அமௌண்ட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிங்க. ஓகே, போதும். இப்போ அப்படியே இது லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப்புக்கு மேலே நீங்கள் வந்து பண்ண செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த குரூப் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த லேயர் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு
கலர் ஃபில்லில் போய்ட்டு ஜஸ்ட் பிளாக் கலர் கொடுத்துங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் இது வேலையை வந்து பண்ண லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க போதும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே சர்ச்சில் பீன் மட்டும் கொடுங்க. தேர்ட் ஒரு எஃபெக்ட் வருது பிளிங்க்னு, அந்த எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் ஒரு வேலையை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க போதும். ஸோ ஏன்னா அந்த இடத்துல வந்து பண்ண லைட்டாக பிஜிஎம் வருது, அதுக்காக நான் வந்து பண்ண ஆட் பண்ணேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் மூவ் பண்ண இந்த மாதிரி வந்து பண்ண லேயர் இருக்கும். ஸோ ஓகே, ஜஸ்ட் இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாசியம் கொடுத்து காப் லேயர் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு அதே லேயர் கலர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதே பாசியம் கொடுத்து பேஸ்டல் கிளியர்மா இருக்கா அதே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஏக்குன்னு ஆஃப்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி ஆஃப்லன்னா ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண ஸோ அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்லி இதை வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம அந்த லேயரை கிளிக் போய்ட்டு கலர்ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து இப்போ நேஷனல் கனுப்பு வச்சிருக்கோம் அந்த பிக்கை நான் வந்து பண்ண செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே சேம் மெத்தடில் இந்த மூணுத்தில் நான் வந்து பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே, ஜஸ்ட்டு ஃபைனலி லாஸ்ட்லி நாம் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பண்ணால் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த லென்த்தாக இருக்கிற பிக்கில் சென்டரில் ஒரு புக் மார்க் கொடுத்துருக்குண்ணா. ஸோ இந்த கரெக்டாக அந்த புக் மார்க்கு வர இடத்துல வந்து பண்ண ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும் அந்த பிஜிஎம் தகுந்த மாதிரி. ஸோ அதுக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்கிங் எஃபெக்ட் தான் யூஸ் பண்ண பாருங்க. ஸோ அது ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணாக்க இந்த குரூப்புக்கு மேலே ஆட் பண்ணிட்டீங்களா. ஸோ அதுக்கு அந்த லேயர் நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த பாசியம் கொடுத்து காப் லேயர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கட்டன் சென்டரில் ஒரு மார்க் வந்திருக்கா அதே நீங்கள் அங்கே வந்துட்டு அதே பாசியம் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட்டு மேலே ஆட்டே இருக்கும். இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப் மேலே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த புக் மார்க் வரைக்கும் வந்து பண்ணி இந்த லேயர் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு பிக்கு கரெக்டாக சென்டரில் ஒரு புக் மார்க்கு அங்கே வந்துட்டு அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக் மேலே செட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த பிக் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் மூணுத்துக்கு நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இந்த டவுட் இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.